சம்பளம் குருவர்களாலும் திருவர்களாலும் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த கருவாசம்போக்கும் திருவாசகம் 8ஆம் திருமுறை வரலாற்று முறையில் நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று உயிர் உன்னிப்பத்து. நாம் இதுவரை முதல் அகவலாக போற்றி திரு அகவல், 2வது பதியமாக சென்னிப்பத்து, 3வது அதிசயப்பத்து, 4வது அற்புதப்பத்து, 5வது திருப்பள்ளி எழுச்சி, 6வது பதிகமாக உயிர் உன்னிப்பத்து வரலாற்று முறையிலே நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். உயிர் கூட்டல் உண்ணி உண்கின்றவன். உயிர்னா ஆன்மா. ஆன்மா உயிர் உண்ணி என்பது உயிரின் தன்முனைப்பாகிய தற்போதத்தை, சிவபோதத்தை அவ்வுயிர் விடுமாறு அடைகின்ற போது இறைவன் தன்னிடம் அடங்கச் செய்து என்பதை குறிக்கும். அதான் உயிர் உன்னிப்பத்து. இறைவன் தன்னிடம் அடங்கச் செய்வது என்பதை உயிர் உன்னிப்பத்து என்ற பொருள் குறிக்கின்றது. உயிரை சிவபெருமான் உண்பது என்பது உயிரின் சீவபோதத்தை தன்னுள் அடங்கச் செய்து தன்னுடைய சிவபோதத்தை உயிரிடம் நிறைவித்து, நம்மளிடம் இருக்கிறது சீவபோதம், அதை எடுத்துக்கிட்டு சிவபோதத்தை சாமி கொடுக்குறார். அதான் உயிர் உன்னிப்பத்து. அவ்வாறு சீவபோதம் இழந்து சிவபோதம் நிறைந்து இருக்கும் தன்மையை கூறும் 10 பாட்டுகள் அடங்கியது உயிருன்னிப்பத்து. சீவபோதம் கெட்டு சிவபோதம் நிறைந்திருக்கக்கூடிய தன்மையை கூறக்கூடிய பதிகம் உயிர் உன்னிப்பத்து. சிவானந்தம் என்பது சிவம் என்னும் தனிமுதற் பொருளோடு உயிர் இரண்டர கலந்து ஒன்றித்து நின்று சீவபோதம் கெட்டு சிவத்திடம் அடங்கி நிற்பதால் உணரும் பேரின்ப அனுபவமாகும். சிவம் உயிரை உண்பதால் அது சிவானந்தம் உண்டாகின்றது, சிவானந்தத்தை அடைகின்றது. மேலிடுதல் என்பது மேலே குறிப்பிட்டவாறு சீவபோதம் கெட்டு சிவத்தில் வியாபியமாய் அடங்கி நிற்பதால் சிவானந்தம் உயிரில் கலந்து மேலும் மேலும் பெருகி வளர்தலாகும். இந்த அனுபவத்தையே பாடல்தோறும் பெருந்தகை அருளியுள்ளார். திருச்சிற்றம்பலம். பைனாப்பட அறவேலல்குள் உமை பாகமதாயன் மெய்நாள் தோறும் பிரியா வினை கேடா விடைப்பாகா சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துறை உறைவாய் என்னால் கழித்தென்னால் இருமாக்கேனியானே நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டு இங்கு ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உள்ளம் பிரியான் தேனார் சடை முடியான் மண்ணும் திருப்பெருந்துறை உறைவான் வானோர்களும் அறியாததொர் வளமீந்தனன் எனக்கே என்னை நான் என்பதறியேன் பகலிரவாவதும் அறியேன் மணவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடை உடையான் மண்ணும் திருப்பெருந்துறை உறையும் பணவன் என்னை செய்த படிர் அறியேன் பரஞ்சொடரே வினை கேடரும் உலரோ பிறர் சொல்லி வியனுலகில் எனைத்தான் புகுந்தாண்டான் எனதென்பின் புரை உருக்கி பிணைத்தான் புகுந்தெல்லே பெருந்துறையில் உரைப்பெம்மான் மனத்தான் கண்ணின் அகத்தான் மறுமாற்றத்திடையானே பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றீர் நற்றாம் கதி அடைவோம் எனின் கெடுவீரொடிவம்மின் தெற்றாச்சடை முடியான் மண்ணும் திருப்பெருந்துறை இறைசீர் கற்றாங்கவன் கழல் பேணினரோடும் கூடுமின் கலந்தே கடலின் திரை அதுபோல் வரு கலக்கம் மலமறுத்தென் உடலும் எனதுயிரும் புகுந்தொழியா வண்ணம் நிறைந்தான்
சுடரும் சுடர்மதி சூடிய திருப்பெருந்துறை உரையும் படரும் சடை மகுட தெங்கள் பரம்தான் செய்த படிரே. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பு சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணும் திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே. கோல்தேன் எனக்கென்கோ குறை கடல்வாய் அமுதென்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்தே எனதரசே. சேற்றார் வயல் புடை சூழ்தரு திருப்பெருந்துறை உரையும் நீற்றார் தரு திருமேனின் மலனே உன்னையானே. எச்சம் அறிவேன் நான் எனக்கிருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனதமுதே. செச்சை மலர் புரை மேனியன் திருப்பெருந்துறை உரைவான் நிச்சம் என நெஞ்சில் மன்னி யானாகி நின்றானே. வான்பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே ஊன்பாவிய உடலை சுமந்தடவி மரமானேன். தேன்பாய் மலர் கொன்றை மண்ணும் திருப்பெருந்துறை உரைவாய் நான் பாவிய நானால் உன்னை நல்காயனலாமே. நான் பாவிய நானால் உன்னை நல்காயனலாமே. திருச்சிற்றம்பலம். மிகப்பெரிய அரசாங்க பதவி நின்றும் தன் இல்வாழ்வில் சுழலிலிருந்தும் தம்மை விடுவித்தவர் திருப்பெருந்துறையில் குருவாக எழுந்தருளியவரே என்பதை வினைக்கேடரும் உள்ளரோ பிறர் சொல்லி இயனுலகில் எனைத்தான் புகுந்தாண்டான் என்ற வரிகளிலும் இனி எமக்கு வேண்டுவது ஏதுமில்லை என்பதை தேடிப்போக வேண்டுவதுமில்லை, இனி சிவசம்பந்தமில்லாத எதனோடும் எனக்கு தொடர்பு இல்லை என்பதை வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பு சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைதாள் உண்டேன் புறம்போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே என்ற பாடல் 7லும் அருளியமையை நாம் காண வேண்டும். பெருமான் எப்போது மீண்டும் வருவார், தம்மை அழைத்து போவார் என்ற காத்திருப்பை திருப்பெருந்துறை விரைவாய் என்னால் கழித்து என்னால் இருமாக்கேன் இனியானே என்ற வரிகளிலும் எச்சம் அறிவேன் எனக்கிருக்கின்றதை அறியேன் என்ற வரியிலும் நாம் உணர்ந்து உயலாம். இந்த பதிகத்தின் பாடல் 10 பதிக அனுபவம் நிலையுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பது தெளிவு. இந்த பதிகத்தின் பாடல் 10 பதிக அனுபவ நிலையுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பது தெளிவு. வேறு எங்கோ கோர்க்கப்பட வேண்டியதாய் உள்ளது. இவ்வாறு இருந்து வரும் நாளில் ஒரு நாள் பெருமானின் அறிவிப்பு வெளியானது. ஒரு பெரும் சோதிப்பிளம்பு தோன்றும் என்றும் அதில் தாம் விட்டு சென்ற அடியார்கள் யாவரும் வந்து உடன் புகவும் என்றும் வாத ஊரர் மேல் அறிவிப்பிற்கு காத்திருக்க வேண்டும் என்று அசரீரி கேட்டது. இந்த அறிவிப்பு ஏனைய அடியார்களுக்கு வாத ஊரருக்கு மட்டும் மேல் அறிவிப்பு வரும், அதற்கு நீ காத்திருக்க வேண்டும் என்று அசரீரி கேட்டது. இதை திருச்சதகம் பாடல் 52 மெய்யர் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் என்பதில் கேட்டிருந்து என்பது அசரீரியை குறிப்பிட்டது என்பது உணர வேண்டும். 55வது பாடலில் உந்தன்கு திருக்குறிப்பு கூடுவார் நின் கழல் கூட என்பதில் திரு என்பது ஈசன் என்பது தெளிவாகிறது. குறிப்பு என்பது அடியாரை சோதியில் கலக்க அழைத்ததே. அதனால் இதுகாரும் வாதவூரருக்காக திருப்பெருந்துறையில் ஈசன் விட்டு சென்ற அடியார் சோதியில் பெருமானை தொழுதவாறே மகிழ்வோடு சென்று ஒன்றினர் என்று அறிகின்றோம். வாதவூரர் மிகுந்த திகைப்புடனும் சொல்லனாத உணர்வுடனும் அதை கண்ணுற்றவாறு இருந்தார். அண்டப்பகுதியில் அடிகளார் இதை குறிப்பிடும்போது ஏற்றார் மூதூர் எழில்நகை எரியின் வீழ்வித்தாங்கு அன்று அற்பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வளாமை ஒடுக்கினன் என்று அருளியிருக்கின்றார். அடியேன்
என்னது அடியோம் என்றமையால் தாமும் ஈசன் அடியாருடன் சேர்ந்து என்று பொருள்பட ஓதியமையும், அடிக்குடில் என்றது அவர்தம் ஈசனின் திருவடியை பிரதிட்டை செய்து திருக்கோயில் என்று பொருள்பட ஓதியமையும், எழுந்த தீ பூதத்தீ அன்று ஈசனின் அருளாலே அரும்பெரும் சோதியாயிற்று என்று பொருள்தர அரும்பெரும் தீ என்று ஓதியமையும், மேலும் அத்தீ முப்புறம் எரித்த தீ போன்று அருள் தீயாம் என்று பொருள்பட ஏற்றார் மூதூர் எழில்நகை எரியில் என்று ஓதியமையும், ஒருத்தரும் என்றமையால் தம்மையொழிய ஆசிரியருடன் வந்து பின் ஆசிரியர் விட்டு சென்ற யாவரும் தவறாது அந்த தீயில் ஒடுங்கினன் என்றும் பொருள்படவும் இப்பாடல் பகுதி அமைந்த விதம் காண வேண்டும். மேலும் திருச்சதகத்தில் பாடல் 88 பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே என்பதையும் நாம் நோக்க வேண்டும். கீர்த்தி திரு அகவலிலும் இந்த செய்தி வருவது காண வேண்டும். அரும்பெரும் தீயில் அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற உடன் கலந்து அருளியும் என்று குறிப்பிடுகின்றார். அதோடு அந்த அகவலில் அடியார் பலரும் தாமும் அவ்வாறே சென்றுவிட வேண்டும் என்று முயல அது முடியாமற் போக அவர் உற்ற நிலையையும் தொடர்ந்து அதில் விவரிப்பார். எய்து வந்திலாதார் எரியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதல மதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்தோடி கடல் புகமண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர். பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரமநாடக என்று இதஞ்சலிப்பெய்தென்று இயங்கினர் இயங்கவும் என்பர். எய்த வந்திலாதார் பக்குவமுற்று பெறாதவர் பாதம் எய்தினர் அடியார். பக்குவம் பெற்றவர் பாதம் எய்தினர். பக்குவமுற்று பெறாதவர் எய்த வந்திலாதார். சிலர் தம்மின் பக்குவம் பெற்ற அடியாரை சென்று அவர் பாதத்தில் சரணடைந்தார். அடியார் யாவர்? தம் முன்னர் ஈசன் அடியார்களை அழைத்துச் சென்றதால் மனம் கலங்கி எரியில் பாய்ந்தாரும், பூதல மதனில் புரண்டு வீழ்ந்து அலறினாரும், கால் விசைத்தோடி அவலக்கடல் மண்டியவரும், அழுது அரற்றி பாதம் எய்தினாரும், இதஞ்சலிப்பு எய்தென்று இயங்கினாரும் என்று அடிகளார் பிரித்து கூறுவதால் அவர்கள் திருப்பெருந்துறையில் ஈசன் தம்முடன் அழைத்து வந்த அடியார் அல்லர் என்பது தெளிவு. திருவடியை அடிக்குடிலில் தாபித்து வணங்கியும் அன்று ஈசன் தமக்காக விடப்பெற்ற அடியாரை வணங்கியும் திருப்பெருந்துறையில் இருந்த காலத்தில் காந்தலால் கவரப்படுகின்ற இரும்பு போலவும் மலரின் மனத்தால் ஈர்க்கப்படுகின்ற வண்டுகள் போலவும் சில பல உயிர்கள் அந்த திருப்பெருந்துறை அடிக்குடிலில் வந்துற்றனர் எனலாம். இவர்களும் அடிகளாரை வணங்கியவரே இருந்த காலத்து அருப்பெரும் தீயின் ஈசனடியார்கள் கலந்தும் அடிகளாரை சற்று காலம் பொறுக்கச் சொல்லியும் தரப்பெற்ற ஆணையால் தமக்கு எவ்வித ஆணைகளும் தரப்படாத நிலையில் அவ்வடியார்கள் உற்ற நிலைகளையே இங்கு அடிகளார் குறிப்பிடுகின்றார். சிலர் எரியில் பாய்ந்த ஆற்றாமை சிவனெறியில் நம்மை காண்கின்ற ஒன்று. எரியில் பாய்ந்தது சிவபெருமானை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏயர்கோன் கலிக்காமர், அறிவாள் தாய் நாயனார், எரிபத்த நாயனார் போன்றோர் தம் உயிரை விட துணிந்தமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடிகளாரும் திருச்சதகத்தில் அரற்றுவது நாம் பார்க்கின்றோம். நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டு ஆயினும் விருப்பமுண்டு நென்கண் என்பதென்ன விச்சையே என்ற 80வது பாடலும், என் தலைவனை நனிக்கானேன், தீயில் வீழ்கிறேன், தின்வரை உருள்கிறேன், செழுங்கடல் புகுவேனே என்று 39வது பாடலும், ஈசன் மறைந்த பிறகு தமக்கு ஆறுதலாக இருந்த அடியாரும் சென்றார் என்பதில் பெரிதும் மனம் கலங்கி போனால் வாத ஊரர். தம்மை சற்று காலம் பொறுக்குமாறு கூறி அவர்களை அழைத்து சென்றதை எண்ணி எண்ணி கண்ணீர் பெருக்கினார். தம்மை மட்டும் விட்டது ஏனோ என்று கலங்கினார். அடியேன் அல்லேன் கொல்லோ, தான் என்னை ஆட்கொண்டிலை கொல்லோ, அடியாரானார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார் என்றும், போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே என்றும், பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான், ஊரா மிளைக்க குருட்டா மிளைத்திங்கு உன்தாள் இனை அன்புக்கு, ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே என்று பலவாறாக புலம்பி அழுதும் தொழுதும் புரண்டும் திருப்பெருந்துறையில் திருவடி பீடத்தையே அணைந்து கிடந்தார் வாதவூரர்.
மற்றவர் போல் தாமும் இவ்வுலக வாழ்விற்கு துணிந்து ஒரு முடிவு கொள்ளலாம் எனில் தாம் ஆணை வரும் வரை பொறுத்திருக்குமாறு ஈசன் கட்டளையை மீற அவருக்கு துணிவில்லை. தம்முடைய புலம்பலையெல்லாம் பாடலாக அங்கே அருவி போல கொட்டி தீர்க்கின்றார். வானழுதால் வையம் அழுமல்லவா, அதுபோல் அவர் அருளி செய்த பாடல்களே திருச்சதகமாக நமக்கு தொகுக்கப்பெற்றன. அடுத்த திருப்பதிகம் நமக்கு திருச்சதகம் 7வது திருப்பதிகம் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். தொடர்ந்து கேட்டு ஓய்வு பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.